பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டையில் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக SIR தேவையில்லை எனவும் கால அவகாசம் வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்நிலையில் SIR விண்ணப்பங்களை ஒப்படைக்க டிசம்பர் 11ஆம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்பதாக தெரிவித்தார். திமுக SIR நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க நடத்துனாங்க, கோர்ட்டில் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு நேரம் வேணும், எங்களுக்கு டைம் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு கேட்டோம். அது அவங்க தேர்தல் ஆணையம் அதை கொடுத்துருக்குறாங்க. பெரம்பலூர் அடுத்த சின்னாறு பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேன் ஓட்டுநர் கணேஷ் உட்பட 20 பேர் காயமடைந்து பெரம்பலூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து மங்களமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜை, முளைப்பாரி ஊர்வலம், சக்தி கொடி ஏற்றுதல் உள்ளிட்டவை நடைபெற்றது. இதனையடுத்து புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை கொண்டு மூலமூர்த்திகளின் விமான கோபுரத்தின் மீது ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் நொச்சிப்பாளையம் பிரிவில் இருந்து வாய்க்கால்மேடு வரை செல்லும் சாலை சேதமடைந்துள்ள நிலையில் சாலையை சீரமைக்க 87.5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் வீடுகளே இல்லாத தனியார் நிலத்தில் சாலை அமைக்கப்பட்டதாகவும் பழுதடைந்த நொச்சிப்பாளையம் பிரிவு சாலையை சீரமைக்காமல் தாமதித்து வருவதாகவும் கூறி பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் பழுதடைந்த சாலையில் வாழைக்கன்றுகளை நட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் அடுத்த வெங்கடாபுரம் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்ட தமிழ்நாடு அரசு வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சாலைகளில் எவ்வாறு வாகனங்கள் இயக்க வேண்டும் மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்து காணொலி வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் தாராபடவேடு குமாரப்பா நகரில் அமைந்துள்ள சுந்தரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மேளதாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இலவச இருதய நோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் கலந்து கொண்டு இருதய நோய் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் சோளிங்கர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இருதய பரிசோதனை செய்து கொண்டனர். அப்போது பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் 5 ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள், முளைப்பாரி ஊர்வலம் உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத ஆலயத்தின் மேல் உள்ள அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்தில் உள்ள மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் அரியூரில் உள்ள ஸ்ரீ நாராயணி வித்யாலயா பள்ளியில் மாநில அளவிலான ஓவியப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து அசத்தினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சின்னத்திரை நடிகர் மதுரை முத்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். புதுக்கோட்டை நகர பகுதியில் டிட்வா புயல் காரணமாக மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பை முத்துராஜா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் அவர்களுக்கு உணவும் மருத்துவ கண்காணிப்பும் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இனி வரும் செய்திகள்.
தாக்குதல். உயிரிழந்த பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 70,100ஆக அதிகரிப்பு. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மதிமுகம் செய்திகளோடு.